தங்க பொக்கிஷம்னு சொல்ற அளவுக்கு நிஜ வாழ்க்கையில ஹீரோவா கொண்டாடப்படக்கூடிய வில்லன்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது தீனா. தீனா பிறந்து வளர்ந்தது எல்லாமே நம்ம சென்னையில தான். ஆக்சுவலா இவர் ஒரு ஸ்டன் மாஸ்டர். புதுப்பேட்டை, தலைநகரம், தெரி மாதிரியான படங்கள்ல தன்னோட வில்லத்தனத்துல சும்மா மிரட்டி விட்டுருப்பாரு. இவரோட தோற்றத்தை பார்க்கும்போதே நமக்கு கொஞ்சம் பயங்கரமா இருக்கும். பார்க்கிறதுக்கு மனுஷன் கரடு முரடா இருக்காரு, இவர்கிட்ட பேசினா ஒர்க் அவுட் ஆகுமா, இவரை பார்த்தாலே பயமா இருக்கே அப்படின்ற கமெண்ட்ஸ் தான் கொடுப்பாங்க. ஆனா மனுஷன் உண்மையிலே தங்கோங்க. உண்மையிலே கடவுளுக்கு இணையான சேவையை செஞ்சிட்டு இருக்காரு. தீனா லட்சத்துல ஒன்னும் சம்பாதிக்கலாம் இல்ல, இருந்தாலுமே தன்னோட சம்பளத்துல ஒரு பகுதியை இன்னைக்குமே ஏழை எளிய மக்களுக்கு தான் கொடுத்துட்டு இருக்காரு. முக்கியமா வயசானவங்க கேட்டா இல்லன்னு சொன்னதே கிடையாதான். சென்னையோட கடப்புற ஏரியாக்கள்ல போய் கேட்டு பாருங்க, தீனாவை தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு உதவினா முதலாளா நிப்பாரு. இன்னைக்கு வரைக்குமே வயசானவங்களுக்கு, முடியாதவங்களுக்கு மதிய உணவு கொடுக்கறது, மருத்துவ செலவுகளுக்கு காசு கொடுக்கறது அப்படின்னு தனக்கு வரக்கூடிய சம்பளத்துல ஒரு பகுதியை மத்தவங்களுக்கு அப்படியே எடுத்து வச்சிடறாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சோனு சூட். இந்த மனுஷன் இவ்வளவு தங்கமானவரா அப்படின்னு கொரோனா பீரியட்ல தான் நமக்கே தெரிய வந்துச்சு. அம்மாடி அழகு பொம்மாயி அப்படின்ற ஒரே ஒரு டைலாக் பேசி 90s கிட்ஸையும் ஏர்லி 2K கிட்ஸையும் சும்மா மிரட்டி விட்டுட்டார் இவரு. சந்திரமுகி மற்றும் அருந்ததி மாதிரியான படங்கள்ல நடிச்சு நம்ம தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில ஒரு நீங்காத இடத்தை பிடிச்சாரு. கொரோனா காலத்துல தான் இவருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ மெட்டீரியலே நமக்கு தெரிய வருது. படத்துல தாண்டா இந்த மனுஷன் வில்லை, நிஜத்துல இவர் தாண்டா உண்மையான ஹீரோன்னு ஒட்டுமொத்த இந்தியாவும் இவரை தலையில தூக்கி வச்சு கொண்டாடிச்சு. முக்கியமா ஆன்லைன் வகுப்புகளை அட்டெண்ட் பண்ண முடியாத குழந்தைகளுக்கு இவரே தன்னோட சொந்த செலவுல ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுத்தாரு. இன்னைக்கு வரைக்குமே நிறைய விவசாயிகளுக்கு இவர் டிராக்டர் வாங்கி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. சோனு சூட் படங்கள் மூலமா சம்பாதிக்கிறத தாண்டி நிறைய பிசினஸ் இவருக்கு போயிட்டு இருக்கு. பிசினஸ்ல இருந்து வரக்கூடிய லாபத்துல ஒரு பங்கை கண்டிப்பா மத்தவங்களுக்காக இவர் எடுத்து வைக்கிறாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பிரகாஷ் ராஜ். 90s கிட்ஸ தன்னோட வில்லத்தனத்தால மிரட்டி எடுத்தவர் தான் பிரகாஷ் ராஜ். அவருக்கு சட்டையை கிழிச்சுக்கிட்டு சண்டை போடலாம் தெரியாது, ஆனா தன்னோட குரலை வச்சே சும்மா மிரட்டி விட்டுருவாரு. இவர் பேசக்கூடிய டைலாகே பயங்கர வில்லனிசமா தான் இருக்கும். வில்லனா பல படங்கள்ல இவர் மிரட்டி இருந்தாலும் நிஜ வாழ்க்கையில உண்மையாவே இவர் ஒரு ஹீரோ தான். சமுதாயத்துல நடக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு இப்பவுமே குரல் கொடுத்துட்டு இருக்காரு. முக்கியமா நம்ம தமிழ்நாட இவர் எங்கேயுமே விட்டு கொடுத்ததே கிடையாது. நம்ம தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு விதத்துல இவர் சப்போர்ட் பண்ணுவாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கிஷோர். எனக்கு பர்சனலா ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட் அப்படின்னு இவரை சொல்லுவேன். வெற்றிமாறனோட படங்கள்னு சொன்னாலே போதும், மனுஷன் கதை கேட்காம முதலாளா நிப்பாரு. பொன்னியின் செல்வன் படத்துல கூட ஆதித்த கரிகாலனோட மரணத்துக்கு துருப்புச்சீட்டா இருக்கக்கூடிய ரவிதாசன் அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. இவர் என்னதான் திரையில மிரட்டினாலும் தன்னோட சொந்த வாழ்க்கையில ரொம்ப சாந்தமான மனுஷன். கிஷோரோட இன்டர்வியூலாம் பார்த்திருக்கீங்களா? நான் ஒரு நடிகர், நான் சினிமாவில் இருக்கேன் அப்படின்லாம் எந்த ஒரு பந்தாவுமே காமிக்க மாட்டாரு. யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் இருக்கக்கூடாது அப்படின்னு பெங்களூர்ல சொந்தமா ஒரு இடத்தை வாங்கி அதுல விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, தன்னோட இறுதி காலத்தை அங்கதான் கழிக்கணும் அப்படின்னு அந்த விவசாய நிலங்களுக்கு மத்தியில குட்டியா ஒரு வீடும் கட்டி வச்சிருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நம்பியார். நீங்க ஒரு 2K கிட்ஸா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட அப்பா தாத்தா கிட்ட எல்லாம் கேட்டு பாருங்க, நம்பியார் எவ்வளவு ஒரு சூப்பரான வில்லன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆரம்பத்தில் இவர் நடிக்கக்கூடிய படங்கள் எல்லாத்துலயுமே தம் அடிப்பாரு, குடிப்பாரு, பெண்கள் கிட்ட தப்பா நடந்துப்பாரு. இவரை பார்த்தாலே பயமா இருக்கே, ரியல் லைஃப்ல எப்படிடா இருப்பாரு அப்படின்னு நம்பியார் மேல ஒரு கேள்விக்குறி இருக்கும். ஆனா ரியல் லைஃப்ல இவரை மாதிரி ஒரு தங்கமான மனுஷனை பார்க்கவே முடியாது. தமிழ் சினிமாவோட பக்காவான ஜென்டில்மேன் யாருன்னு கேட்டா எல்லாருமே நம்பியார் தான் சொல்லுவாங்க. இதுவரைக்கும் இவர் தன்னோட வாழ்க்கையில ஒரு வாட்டி கூட தம் அடிச்சது கிடையாது, குடிச்சது கிடையாது, பெண்கள் கிட்ட மரியாதை குறைவா கூட நடந்துக்க மாட்டாரா. படத்துல தான் அதெல்லாம், ரியல் லைஃப்னு வந்துட்டா மனுஷன் தான் தங்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன். அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க.